நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? வெல்கம் டு இட் another episode of Idiot. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. சீரியல் பார். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி தப்பிக்க போறோம் நினைத்தாலே இனிக்கும் from ஜீ தமிழ். ஹை, இவர் தான் ஷோவோட ப்ரொடியூசர். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். ஏப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம். நம்ம டெய்லி புதுசாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அடங்கும் அவ்வளோ புதுசா இல்லையா? ரொம்ப புதுசு. ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச். ட்ரை நாட் டு லாஃப். ஐயோ எவ்வளோ புதுசான சேலஞ்ச். சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். தண்ணியை வாயில வச்சுட்டே துப்பாம ரியாக்ட் பண்ணணும். துப்புனீங்கன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பாப்போம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. எங்க செட்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவானது இதுதான். இதை விட எக்ஸ்பென்சிவானவர் இவரு. என்னோட கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருப்பாரு. ப்ரோ வாங்க ப்ரோ, கிரெடிட்ஸ் வாங்கிட்டு போங்க. அதாவது பேயை வந்து அடைச்சி வச்சிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு பெரிய செட்டுக்குள்ள அடைச்சி வச்சிட்டாங்க, இல்ல ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சிட்டாங்க. குட்டியான ஒரு வெத்தலை பூட்டிக்குள்ளேயே எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் எங்களால் அடக்கி வைக்க முடியும். அதுதான் நினைத்தாலே இனிக்கும். பாத்தியாடா, நான் வெளியே வரதுக்கான நேரம் வந்துருச்சுடா. உன் கனவு மொத்தத்தையும் என் ராணி கலைச்சிட்டாடா. மனசு குளிரணும் அத்தா. இந்த ப்ராப்ஸ் மரம் தொடப்ப கேட்டதா கொடுங்களேன். என்ன நாடகம் போடுறியா? ஏகப்பட்ட சக்திகள். நான் அவுட்டுப்பா, நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியல. விஸ்வரூபம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் விஸ்வரூபம் எடுத்த கமல் சார் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரு. இப்போ காமிக்கிறேன்டா. இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்றவங்கலாம் சைஸை வந்து அப்பப்போ மாத்திக்குவாங்க. எக்ஸ்எஸ் எஸ் எல் அப்படின்னு. அந்த மாதிரி ஈஸியா நம்மளும் வந்து கம்பேட்டபிலிட்டி குறைச்சு ஏத்தி ஜாலியா இருக்குங்க இந்த பேயை வச்சு யூஸ் பண்றதுக்கு. அந்த ஆண்டவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க இப்படிலாம் அதெல்லாம் பார்த்தாருன்னா. நம்ம செக்மெண்டோட அடுத்த சீரியல் நானே வருவேன். ஏன்னா எங்க ஒரு ஆர்டிஸ்ட் பாடவும் கூடாது, மியூசிக்கும் போடக்கூடாது. எப்படிதாங்க உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இங்க என்ன கான்டெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்றாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெவன்ல. தண்ணி குடிச்சுக்கிறேன். நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. சொல்லு, நீ எங்க இருக்க? என்னாச்சு? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியணும். உங்க மரணம் ஒரு விபத்தா இல்ல தாமினி அக்காவும் பெரிய என்னன்னா ஏங்க உயிர் போயிட்டு இருக்கு, அதை பத்தி கவலை இல்ல. யாரு கொண்டாங்க மூதேவி மொத்தமாவே நீ அங்க போயிருவ. அதுக்கப்புறம் நீ எல்லாம் டீட்டெயில கேட்டுக்கோ. பொறுக்க முடியவில்லை. இந்த எபிசோட்ல இவங்ககிட்ட நம்ம மிச்சம் தப்பிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்காங்க ஃபாலோயிங் எபிசோட்ல. அதுல கண்டிப்பா மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் என்ன சம்பவம்னு பாப்போம் இருங்க. அதாவது ஜீ தமிழ் இருக்க இந்த ஷோ டைரக்டர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, தமிழ் சினிமா எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா பாக்குறாங்கன்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா பீஸ்ட், போன வாரம் அதிசய பிறவி, அதுக்கு முந்தின வாரம் புஷ்பா 2. ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டை இல்ல அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் ராவணனை கொளுத்துற மாதிரி இன்னைக்கு கொளுத்திடுவேன். இந்த ஹனுமன் வந்து இலங்கையை கொளுத்துனா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க எதுவும் பண்ண முடியாது. என்னன்னா அடுத்த சீரியலுக்கு போவோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நீ நான் காதல். இங்க என்ன கான்டெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரம் என்னன்னா, அபி வேண்டாம். மாட்டாமே. வேண்டுதல் பழிச்சிருச்சுமா. அம்மன் உன் காணிக்கையை ஏத்துக்கிட்டா.
அதாவது அங்க அடுக்கடுக்கா அவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் வந்துட்டு தராசு மேல வராதான். ஒரு முருகன் டாலர் போய் அதுல விழுகுது, அப்படியே மேல வருது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஷோவோட செகண்ட் செக்மெண்ட். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தா அவங்க ஆக்சுவலா ஒரு போஸ்ட் போட்டுட்டாங்க. அந்த போஸ்ட்ல சம் பர்சன்ஸ் இருக்கலாம், அதுவே அசம்ஷன் தான், இல்லாமே போகலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம மீடியா எழுதின விஷயம் என்னன்னு தெரியுமாங்க? சமந்தாவின் ரகசிய காதலர் இவர்தான். ஒரு போஸ்ட் போட்டது ஒரு குத்தமாடா. அப்புறம் அம்மா முன்னாடி போங்க அப்படின்னு தம்ப்நெயில். என்னன்னு பார்த்தா தனுஷோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காரு. இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இவங்களே வந்துட்டு அதெல்லாம் கவர் பண்ணி ஏதோ ஒரு தம்ப்நெயில போட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்கி விட்டுறாங்க. சரி, இதெல்லாம் கூட ஓகேங்க. அதாவது இந்த வடிவேல் ஜோக்ல பாத்திருப்பீங்க எல்லாருமே, ஏண்டா ஒரு காக்காயை மட்டும் ஆய் போடுறதுக்கு தீக்கடையாக்கி போர்க்களமாக்கிட்டீங்களா அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் போய் கடையில அண்ணே வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு கூலிங்கா நார்மலா அப்படின்னு தாங்க கேட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இதே மாதிரி பட்டினப்பாக்கம் பீச்ல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு 7 o'clock அரௌண்ட்ல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு போலீஸ்காரர் போய் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டாருங்க தெரியாம. அதுக்கு அந்த அம்மா புடிச்சு ரைட்டு லெஃப்ட்னு வாங்குன்னு வாங்கிருச்சு. சரி, அப்படியாச்சும் அவரு மன்னிச்சுக்கம்மா தெரியாம கேட்டுட்டேன்னு போயிருக்கலாம். அப்பயும் போல. இவரு வந்துட்டு ஈக்குவலா நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு ஒரு சண்டையை கட்டி கடைசியில அவர் டிரான்ஸ்பர் ஆனதான். இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி போய் கேட்கறது சரியானதா அப்படின்ற நாலேஜை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அந்த நியூஸை எப்படி எக்ஸ்க்ளூசிவா மாத்துறது அப்படின்றதுலயே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சோ அவ்வளவுதான், இன்னைக்கு கண்டென்ட்ஸ் எல்லாமே ஓவர். இதே மாதிரி நிறைய அடுத்த கண்டென்ட்ஸோட அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.